இந்த மாத்திரை வாக்குத்தத்த வசனம் எரேமியா 33:7 எரேமியா 33 ஆமா 7 அடுத்த படிக்கலாம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து சுதந்திரம். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மோடு வாக்குத்தத்தபடியான வசனம் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல் அவர்களை கட்டுவித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்தது போல் ஆண்டவர் நம்ம என்ன செய்றாரா கட்டுவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்பி கட்டுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அல்லேலூயா. உடைந்து போனாங்க, கர்த்தருக்கு சிறைப்பட்டு போனாங்க, ஏதோ கஷ்டத்துல விழுந்துட்டாங்க. அதனால அந்த கஷ்டத்துல அப்படியே ஆண்டவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் என்று திருப்பிய நம்ம எழுப்பி கட்டுகிற தேவன். அது முன்னிருந்தது போல நினைச்சாரா அவர் கட்டுகிறார். உடையிறதுக்கு முன்னால எப்படி இருந்தோமோ அதே போல திருப்பி எடுக்கிறாரு. கர்த்தர் ஆண்டவர் கட்டுகிற தேவன். அல்லேலூயா. எல்லாரும் சோதனை பண்ணுவோம். எல்லாரும் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி நாட்களில் ஜனங்கள் எல்லாம் சிறைப்பட்டு போனவங்களா இருந்தாங்க. சிறைப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு ஆண்டவர் அந்த ஜனங்களை அப்படியே விட்டு விடவில்ல. ஆண்டவர் எரேமியா கொண்டு அந்த நாட்கள் அதிகமாக பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அல்லேலூயா. எப்பவும் ஆண்டவர் நம்முடைய கஷ்டத்துல தான் அதிகமா பேசுவார். ஆனா மனுஷர்கள் கஷ்டத்துல நம்ம மட்டும் விளைக்கிறவாங்க. ஆனா ஆண்டவர் கஷ்டத்துல கூட நம்மோடு கூட அனுதினமும் பேசுவார். அனுதினமும் பேசுவாரு. அதனால தான் டெய்லி வசனம் அனுப்புறேன். எல்லாருக்கும் டெய்லி நிறைய பேர் அப்பா சார் நீங்கள் அனுப்பின வசனங்கள் ரொம்ப ஆறுதலாக இருக்குது, ரொம்ப ஆறுதலாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஏன்னா அனுபவிச்சு அனுப்புகிறோம். என்ன அனுபவிச்சிடும் நம்ம டேஸ்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டோட வார்த்தை அவங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி முண்டித்தது போல நம்ம நினைச்சுக்கிறார் அவன் கட்டுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கட்டுகிறவர். அல்லேலூயா. அவர் உடைக்கிற தேவன் அல்ல. ஒரு பிசாசு உடைக்கலாம், சூழ்நிலைகள் நம்ம உடைக்கலாம், மனுஷர்கள் நம்மளை உடைக்கலாம், எல்லாமே பண்ணுவோம். அதெல்லாம் நடக்கும். இந்த பூமியில் எல்லாமே நடக்கும். ஆனா கட்டுகிற ஒருத்தர் கூட இருக்கிறாரு. அவர் நம்மை கட்டி எழுப்புவார். அவர் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்புவார், நம்முடைய சபையை கட்டி எழுப்புவார். தேசத்துல தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது சர்ச்சு பில்டிங் நம்ம தான். ஆனா தேவன் நமக்கு கண்டு தெரியாத ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு அவர் கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம பார்க்கிற ஒரு சிறிய கூட்டம், ஆண்டவர் பார்க்கிற பெரிய கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிட்டான் எதிராளி. கூட இருந்த வேலைக்கார ஐயோ ஆண்டோட இவ்வளவு பேர் விட்டாங்களே அப்படின்னு பயந்துட்டான். உடனே எலிசா சொல்ல ஆண்டவர் இவன் கண்ணை திறந்தணும், மாம்ச கண்ணில் பார்க்குறோம், ஆவிக்கிற கண்ணை திறந்தன்னு சொன்னா எலிசாவுக்கு பின்னால் அக்கினி ரதங்களும் குதிரைகளும் ஆயிரமாய் பர்வதங்கள் முழுவதும் இருக்குது. ஒரு ஆளுதான் எலிசா. அவனுக்கு பின்னால பார்க்கிற ஆயிரக்கணக்கான குதிரைகளும் குதிரை வீரர்களும் அக்கினி ரதங்களும் இருக்குதாங்க. அதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை யாரும் இடிக்கவோ உடைக்கவோ முடியாது. நம்முடைய கண் பார்வைக்கு இடித்தது போல இருக்கலாம், அது இடிக்கப்படவில்லை. தேவன் சொல்கிறார் நம்முடைய விசுவாசத்திற்காக, நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படுவதற்காக சொல்கிறாரு. நீ கட்டுற உடைஞ்சிருக்கிற நினைக்க இல்ல, நான் கட்டுகிறேன், பயப்படாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்கிற கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் மனுஷனுடைய பார்வைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இந்த பூமியில அவர் செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கலாம் கொரோனா வந்து நல்லா முடிஞ்சது இல்ல, கொரோனா வந்து முடிய போறதுல ஒண்ணும் முடிய போறதுல தேவனுடைய ராஜ்யம் கட்டி பிடிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மள பூமியில இருக்கிற கொஞ்ச நாட்கள் தான். கர்த்தருக்கு ஆனால் ஆண்டவர் தலைமுறையாக ஜனங்களை ரட்சித்துக் கொண்டு அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த மாசம் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எரேமியா 33:7 பிரகாரம் ஆண்டவர் முன்னிருந்தது போல நம்ம என்ன பண்ணுவாரா அவ கட்டுகிற தேவன். 33:7 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எரேமியா 33:7 முன்னிருந்தது போல கட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி ராணி பட்டேல் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு
சோதரம் நம்ம மெம்பர் தான். கர்த்தருக்கு சோதரம் உண்டதாக. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு சோதரம் உண்டதாக. அவ்வளவு தூரத்தில் நேற்று துபாயில இருந்து ஆட்கள் வந்திருந்தாங்க ஆராதனை. கர்த்தருக்கு சோதரம் உண்டதாக. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம சபைக்கு ஆண்டவர் எங்க இருந்து வேணாலும் ஆளை கொண்டு வருவாரு. கர்த்தருக்கு, ஏன்னா அவருடைய ராஜ்யம். அவர் யாரை கொண்டெல்லாம் கட்ட சித்தமா இருக்கிறாரோ அவர்களை கொண்டு கத்தரிடப்படுவாரு, கட்டுவார். யானை தாய் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்து நம்ம அபிஷேகத்தை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிலாம் அவர் மாத்திருக்கிறாரு. ஆமா, நம்மளா 20 வயசு 30 வயசு 40 வயசுல தான் தத்தக்காடி பேசுறோம். கதிரானா தாய் கர்ப்பத்துல உருவாகும் முன்னே எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இல்லையா? சில நேரங்களில் வாழ்க்கையில கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும், தேவன் அனுமதிக்கிறார். ஏன்னா நமக்கு நல்ல ஜபம் வர்றதும், நமக்கு ஞானம் வர்றதும், நமக்கு இன்னும் ஒரு நல்ல புத்தி வர்றதுக்கும். சில நேரத்தில் இந்த ரோட்ல போனா விழுந்துரும், அப்புறம் விட மாட்டோம். ஏன்னா ஒரு வாட்டி விழுந்துட்டு அப்ப தெரியும் இந்த ரோட்ல ஒரு புளி இருக்குது, ஒரு பள்ளம் இருக்கு, நம்ம காலை வர்ற ஒருத்தர் இருக்கிறோம் அப்படின்னு உஷாராயிருவோம். அதனால ஆண்டவர் நாம் உஷாராயிருப்பதற்கு தான் ஆண்டவர் நிறைய பிரச்சனைகளை என்ன பண்ணுகிறாரு, அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு சோதனை உண்டதாக. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மை கட்டுகிற தேவன், கட்டி எழுப்புவார். அவர் நம்மை கட்டி எழுப்பும் போது கீழே 11ஆம் வசனம் படிங்க. 11:33-11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவருடைய சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் கட்டப்படும் போது இந்த சத்தம் எல்லாம் உண்டாகுமா? கர்த்தருக்கு சோதரம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் என்ன சத்தம் உண்டாகுனா ஒரு களிப்பின் சத்தம் உண்டாகும். அவன் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஒரு சந்தோஷத்தின் சத்தம் அவன் உண்டாகும். 1ஆம் தேதி தான் பிரசவம் பண்ணணும், ஒரு களிப்பின் சத்தம் உண்டாகும் சொல்லி 2ஆம் தேதியில் களிப்பின் சத்தம் உண்டாயிடுச்சு. கர்த்தருக்கு சோதரம் உண்டதாக. ஹல்லேலூயா. ஆமா, சபையில குடும்பங்களில் அந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு களிப்பின் சத்தம் உண்டாகும். உடஞ்சு போச்சு, யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண பயப்படாது, ஏசப்பா இருக்கிறாரு, அவர் ஒருவர் கூட இருந்தாலே போதும். கர்த்தருக்கு சோதரம் உண்டதாக. ஹல்லேலூயா. அவர் 1000-10,000 பேரில் சிறந்தவர். கர்த்தருக்கு சோதரம் உண்டதாக. ஹல்லேலூயா. அட்டான சொல்லப்படுகிற மகிழ்ச்சி சத்தம் உண்டாகும். அட்டான மணவாளின் சத்தமும் மணவாட்டின் சத்தம் உண்டாகுமா? ஆமா, கர்த்தருக்கு கல்யாணமே நடக்க நினைக்கிறீங்களா? அப்ப சத்தம் உண்டாக போகுது. சத்தம், புது பொண்ணு சத்தம், புது மாப்பிள்ளை சத்தம்லாம் ஆமா கேட்கும். பயப்படாதீங்க, கேட்கும். ஏசப்பா நல்லவர், உங்களுக்கு உதவி செய்வாரு. அவரை நம்பி வந்துட்டீங்களா, அவர் உதவி செய்வாரு. மனுஷன் எல்லாம் இடத்துல உண்டாக்கலாம். எல்லாம் பிடிச்சிட்டாரு ஆண்டவர். எல்லாம் பண்றலாம் பண்ணுங்கப்பா, பண்றலாம் பண்ண விட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்ல பண்ணுவார் ஆண்டவர். கர்த்தருக்கு சோதரம். ஆண்டவர் இல்லையா? ஆமா, கர்த்தருக்கு ஆண்டவர் லாஸ்ட்ல கூட வாழ்க்கையில் அற்புதம். ஆமா, இடம்லாம் உண்டாக்குறீங்களா, பண்ணுங்க, எல்லாமே பண்ணுது. கர்த்தருக்கு பிடிச்சிச்சா அப்படி க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். இன்னைக்கு இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுவாரு, சத்தம் பண்ணுவார். ஆண்டவர் திருப்பி கட்டும் போது மணவாட்டியின் சத்தமோ அப்ப அங்கே உண்டாக வேண்டும் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஹல்லேலூயா. ஆமா, அந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாராவது சரி, இந்த வாழ்க்கையில களிப்பின் சத்தம் உண்டாகும், மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகும். இந்த துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதா. நீங்கள் அனுமதித்தால் இந்த மாதத்திலே அது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் சொல்கிற வார்த்தையில் அந்தந்த மாதத்திலே நடக்கிறது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிறது, குடும்பங்களிலே நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதா. ஹல்லேலூயா. மணவாளின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கேட்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தடைப்பட்ட திருமணதாரிகள் உங்களுடைய வாழ்க்கையில கைகூடி வரும். அவர் காரியங்களை வாக்கி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ஈசாக்கு ரெபெக்காவுடைய திருமணத்தில் சொல்லப்படுகிறது. இந்த காரியம் யாரால் வந்தது? கர்த்தரால் ஒரு காரியம் கைகூடி வரும். ஆமா, அவரால் காரியம் கைகூடி வரும்போது எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க, வயிறு எறிகிறாங்க. அது வயிறு எரிஞ்சிட்டு போட்டு உங்களுக்கு ஒன்றும் எரியாது. உங்களுக்கு காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் வாக்கிய செய்வார். கர்த்தர்களை வாக்கிய செய்யும் போது கடல் உண்டாக்குறவன் யார்? முன்பக்கத்தில் 1000 இல்ல 10,000 பேர் விழுந்தாலும் அது தடை பண்ண முடியாது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ஆமா, அவரோட பெரியவங்க யாரும் கிடையாது. மேல இருந்து ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சுன்னா கர்த்தர் நீங்க என்ன எவ்வளவு சீக்கிரம் ஆச்சு, இவ்வளவு சீக்கிரம் என்னடா அது நான் ஒரு வருஷம் இழுக்கடி பார்த்தா டக்கு ஆண்டவர் காரியங்களை வாங்கி டக்கு முடிஞ்சிடும். கதை தடை இருக்குது, சூழ்நிலை அப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, காசு இல்லை, வேலை
அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு நம்ம உரிமையாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நமக்கு ஜீவனை தந்தவர், இம்மட்டும் பாதுகாத்தவர், கர்த்தருக்கு கொரோனாவில் நம்ம உயிரோட வைத்தவர், கர்த்தருக்கு சோதனை அற்புதங்களை வச்சு அவரான நம்ம போதுமானவர். எவ்வளவோ மில்லியன் ஜனங்கள் இறந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கர்த்தருக்கு சோதனை உள்ளதாக. ஹல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாத்து கர்த்தருக்கு சோதனை உள்ளதாக. ஹல்லேலூயா. அவர் நடத்தினவர், நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் உண்டாகும். ஏன்னா அவர் கட்டுகிறாருல்ல. இந்த வாழ்க்கை என்ன பண்ணுகிறாரு? கட்டுகிறாரு. நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் முன்னே நல்ல மனுஷன் யாரும் பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு மனுஷனும் பார்க்க மாட்டான். மனுஷன்லாம் வெளியே ஓட சொன்னாலும் ஒரு இதயத்தில் ஒரு விஷம், அவன் இருதயத்தில் விஷத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. சத்தம் கேட்கணும், கண்டிப்பா கேட்கும். அவருடைய வாழ்க்கையில செய்வார் அப்படின்னு நினைச்சவர் கண்டிப்பா செய்வார். அடுத்தாலும் சொல்லப்படுகிற சேடியில் கத்திரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை இல்லை நல்லது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்படும். அவர் நல்லவர் என்கிற பாட்டு பாடுவோம். இப்போ பாடுறோம், ஆனால் மனசுல சில டைம்ல என்ன ஆகுது? பாடிட்டு இருக்கும்போது என்ன ஆண்டவர் நல்லவரே நல்லவரே, வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலையா, என் கஷ்டம் மாறலையா ஆண்டவரே, துன்பம் மாறலையா, இன்னும் இந்த பிரச்சனை இப்படியே தானே இருக்கு அப்படின்னு அந்த ஒரு மனப்பூர்வமாக பாட முடியாது அப்படின்னு தான் நம்ம இருப்போம். ஆனா ஆண்டவர் நான் மனப்பூர்வமா பாடுகிற சூழ்நிலை உருவாக்குவாரு. அதற்கு அப்போ சொல்லுவோம், நல்லவரையா, நல்லவர், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரங்கள் பிரமாணங்களை கற்றுக் கொடுக்க தவிர உபத்திரங்கள் ஆண்டவர் விட்டு நம்மை தூரப்படுத்துகிறது கிடையாது.